எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இந்த காலத்தில் பசங்கள்லாம் ஒரு சில நண்பர்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. வீட்டுக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ, நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் முதல் ஆளை போய் நின்று கையில் காசு இருக்குதே இல்லையோ, கடனை உடனே அந்த கடனையாச்சும் வாங்கியாச்சும் நண்பர்களாக செலவு பண்ணிட்டு கடைசியில் நண்பர்களாலேயே துரோகத்தை சந்தித்து ஏமாற்ற போகிற நிறைய பசங்க இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறப்போ, ஒருத்தருடைய ஜாதகத்தில் 12வது வீடு தான் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் சொல்லக்கூடிய செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல புதன் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சொல்லக்கூடிய கிரகம். அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய கிரகமான புதன் 12ஆம் வீட்டில் இருந்து தசாபதியில் நடக்கும் பொழுது நண்பர்களுக்காக நிறைய செலவு பண்ணுவார். அவர் கண்ணு மண்ணு தெரியாமல் செலவு பண்ணுவார். அவங்களுக்கு கஷ்டம்னா முதல் நின்று எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். ஆனால் அதே சமயத்தில் லக்னத்துக்கு 7ல் சனியோ ராகவோ கேது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பண்ண செலவுனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்களே பார்த்தீங்கன்னா இவருடைய முதுகில் குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதன் மக தசை ஆரம்பிச்சு விட்டுறாது. அப்படியே கண்டினியூ ஆகிட்டே புதன் மக தசை புதன் மக தசை கேது புத்திலையோ இல்லை புதன் மக தசை ராகு புத்தி, 7ஆம் இடத்துல இருக்கிற பாவாக்கிரகங்களுடைய புத்தியில இவருக்கு நிச்சயமாக ஒரு ஏமாற்றங்கள் அந்த நண்பர்கள் மூலியமாக கிடைக்கும். அப்போதான் இவருக்கே தெரியும் நம்ம இதனால் பண்ணது பார்த்தீங்கன்னா தப்பான நபர்களுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்போதான் அந்த ஒரு யானமே வரும். முக்கியமாக அந்த 7ல் கேது இருந்து புதன் திசையில் கேது புத்தி வருது வைங்களேன். அந்த புதன் திசையில் கேது புத்தியில் வர டைம்லலாம் அவருக்கு டோட்டலாகவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு விரக்தியான ஒரு மனநிலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த 7ல் இருக்கிற கேது பண்ணி விடுகிறது. அதனால் 12ல் புதன் இருக்கிறவங்க அந்த புதன் மக தசை வருதா, ஃப்ரெண்ட்ஸுங்களை செலவு பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போ வேணும்னாலும் சரி நீங்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நீங்கள்.